மக்களே, இன்று நாம் திருக்குறள் 551 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கொடுங்கோன்மை அதிகாரத்தின் முதல் குறள். கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஆபத்து இல்லாமல் பிறரை கொன்றால் தன் நிலையை வலுப்படுத்தலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஏனெனில் வெற்றி பெற கடுமையான நடவடிக்கை தேவை என்று. ஆனால் திருவள்ளுவர் கூறுகிறார், இவ்வாறு செயல் மனிதநேயத்தை அழிக்கிறது. அது நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் குலைக்கும். சிலர் தன்னலமாக பாங்கை காட்டி மற்றவர்களை அடித்து மேம்பாடு பெறுகின்றனர். எதுவும் நிலை நிற்றாது. இப்படியான கொழுப்பு கடும் ஆளுமை இறுதியில் முறியடைகிறது. இன்றைய வாழ்க்கையில் நியாயமான நேர்மையான வழியில் பிரச்சனைகளை தீர்ப்பது முக்கியம். அதனால் நியாயம், நீதிமுறை, இணக்கம் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். இந்த குறள் வன்முறை இல்லாமல் சமாதானம் பெற சொல்லும். இது சமூக அமைதி உறுதிப்படுத்தும் கற்றல். அதனால் நம் வாழ்க்கையில் ஒற்றுமை, அன்பு, பொறுப்புணர்வு வளர வேண்டும். இதுவே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.